Here comes lot number 5, K. Lekasri from 8th A3. Lot number 5, K. Lekasri from 8th A3. Okay. பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கம். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் இங்கு கூடி உள்ள வருங்கால இந்தியாவின் தூண்களுக்கும் என் தலை வணக்கம். இன்று நான் யாரை பற்றி பேச போகிறேன் தெரியுமா? இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்றெல்லாம் பெருமை பெற்றவர். தேவதாசி முறை ஒழிப்பு, இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் போன்ற பல சட்டங்களை உருவாக்கியவர். அடையாற்றில் ஆணாதை குழந்தைகளுக்காக அவ்வை இல்லமும் புற்றுநோய் மருத்துவமனை உருவாக்க காரணமாக இருந்தவர். இந்நேரம் அறிந்திருப்பீர்களே யாரென்று. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு போன்ற பழைய காலகட்டத்தில் எதிர்நீச்சல் போட்டு தனது 4 வயதில் திண்ணைப்பள்ளியில் தொடங்கி தனது பள்ளி படிப்பை முடித்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் என்ற அந்தஸ்து பெற்ற டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் முதல் மருத்துவர் மட்டுமல்ல, பெண்களின் முன்னேற்றம், சாதி மரபு, சமூக சீர்திருத்தல், விடுதலை போராட்டம் போன்ற பல துறைகளை பங்களிப்பு செய்தவர். அவரது தாயார் சந்திராமாலின் நோய் கொடுமைகளை நேரில் பார்த்ததால் மருத்துவராக ஆக வேண்டும் என்ற வைராகியத்தில் வளர்ந்தார். அதே போல அவர் 1912 மருத்துவரும் ஆனார். மருத்துவம் படித்த சுந்தர ரெட்டியை தனது 28வது வயதில் தம்மை சமமாக நடத்த வேண்டும், தனது விருப்பங்களில் தலையிடக்கூடாது என்ற உடன்பாட்டின்படி திருமணம் செய்து கொண்டார். 1923ஆம் ஆண்டு அவரது தங்கை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்தார். அதனால் புற்றுநோயை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்ற சபதம் மேற்கொண்டார். எனவே 1949ஆம் ஆண்டு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடங்கினார். அவரது சீரிய முயற்சியால் சென்னை அடையாற்று புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் 2வது புற்றுநோய் மருத்துவமனையான இது சுமார் 80,000 நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளது. மருத்துவம் மற்றும் போதாது என்று நினைத்த முத்துலட்சுமி ரெட்டி, ஆண்களுக்கு நிகராக பெண்களும் முன்னேற வேண்டும், பெண்களை அடிமையாக நடத்தும் சட்டம் ஒழிய வேண்டும் என கருதி அன்னி பேஷண்ட் அம்மையாரின் வழிகாட்டுதல் கீழ் பெண்களுக்கான இயக்கங்களில் பங்கேற்றார். தமிழிசை இயக்கம், தமிழ் வளர்ச்சி போன்ற பல தமிழ் பணிகளை செய்தார். குழந்தை திருமணத்திற்கு முதல் எதிர்ப்பு தெரிவித்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தனது நாட்டு மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த முத்துலட்சுமி ரெட்டியின் மகத்தான பணிக்காக நடுவரசு 1957ஆம் ஆண்டு அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. பட்டங்களை அழுவதும் சட்டங்களை செய்ததும் பார்னேன் பெண்கள் நடந்து வந்தோம் என்ற புரட்சி கவிஞன் பொன்னான வரிகள் நினைவுக்கு வருகின்றது. இன்று நாமும் நம்மை போன்ற பல பெண்களும் முன்னேறுவதற்கு பெரும் காரணமாக திகழ்ந்த டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி பேசுவதில் நான் பெருமை கொள்கிறேன். லட்சியம் வெட்கை கொண்ட எந்த பெண்களுக்கும் தோல்வி இல்லை என்பதை வாழ்ந்து நிரூபித்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1968ஆம் ஆண்டு தனது 82வது வயதில் இந்த உலக வாழ்க்கையை துறந்தார். இந்நூலை எழுதியவர் V.R. தேவிகா அவர்கள். தமிழாக்கம் செய்தவர் பட்டியம் பூபதி. அவருக்கு உடல்நிலை சரியில்லை காரணத்தினால் அங்கனூரை ரவி இந்நூலை நிறைவு செய்தார். இந்நூலில் இருந்து நான் கற்றவை: ஒரு பெண்ணாக பிறந்து சவால் நிறைந்த வாழ்க்கையில் வெற்றி பெற முத்துலட்சுமி அம்மையாரின் வாழ்க்கை எனக்கு என்னால் சாதிக்க முடியும் என்ற உத்வேகத்தை எனக்குள் ஏற்படுத்துகிறது. பெண்களும் இங்கு கல்வி கற்று நமது சமுதாயத்தை தலை நிமிர செய்ய வேண்டும் என்பது பாரதியாரின் கனவை நிறைவேற்ற காத்திருக்கும் அனைத்து முத்தான முத்துலட்சுமி அம்மையாருக்கும் மற்றும் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சான்ற நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி சிறப்பாக எடுத்து கூறிய லேகாஸ்ரீக்கு பாராட்டுக்கள்.